எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பு நிறைந்த தமிழ் மக்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு ராசி பலனில் 12 ராசிக்கு ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்கள் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி ஆணி மாத பலன்கள் இன்னைக்கு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது, சிம்ம ராசிக்கும் அவங்க குடும்பத்தில் பிறந்தக்கூடிய அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மாமனார், மாமியார் எல்லாத்துக்கும் எப்படி இருக்குன்னு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உத்தராயண காலம் பராபவ வருடம் ஆணி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை இன்று 15/6/2026. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்று கிழக்கு திசை சூலம். வீட்டிலேருந்து கிளம்பி போகிறது கிழக்கு திசையாக இருந்தால் புதிய செயலாக இருக்கும் பட்சத்தில் ஒரு டீஸ்பூன் தயிர் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா காரியம் வெற்றி அடையும். இன்றைய திதி அமாவாசை திதி காலை 9:27 வரை, பின்பு பிரதமை திதி. நட்சத்திரம் மிருகசீர நட்சத்திரம். யோகம் சூலம் நாம யோகம், கரணம் நாகவ கரணம் மற்றும் கிம் சுக்கணம். சந்திராஷ்டமம் விசாக நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: மேச ராசியில் செவ்வாய் பகவான், மிதுன ராசியில் சூரிய பகவான், சந்திர பகவான் மற்றும் புதன் பகவான். கடக ராசியில் குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவான். சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். நம்ம இன்னைக்கு சிம்ம ராசிக்கு ஆணி மாத பலன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ராசியில் கேது பகவான் இருக்கிறாங்க. சிம்ம ராசியில் பிறந்தவங்க நண்பர்களை தேடி போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஓகேங்களா? அது நல்ல விஷயமாக மேக்சிமம் இருக்க வாய்ப்புகள் உண்டு. லாப நோக்கம் கருதி பழகக்கூடிய நட்பு உறவுகள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இந்த ஆணி மாசத்துல இருக்கும். ஓகேங்களா? உங்களோட குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் வேண்டும். இப்போ மாணவர்களுக்கு எப்படி இருக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். டிகிரி படிக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நல்லா உண்டு. போட்டி தேர்வு எழுதுறவங்களுக்கு மட்டும்தான் தடை ஏற்படும். ஆரம்ப கல்வியில் படிக்கிறவங்களுக்கு இடமாற்றம் நிச்சயமாக உண்டு. அடுத்தது 2ஆம் இடம் குடும்பம், தனம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. வருமானம் வரக்கூடிய இடம். இந்த 2ஆம் இடம் புதன் 11ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாங்க. தொடர்ந்து இவங்களுக்கு நிதானமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா சனி பகவான் பார்வை இருக்கிறனால. ஓகேங்களா? குடும்ப உறவுகளுக்கு யாராவது ஒருத்தவங்க கொஞ்சம் சோம்பலாக இருப்பாங்க, சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க, மந்தமாக இருப்பாங்க, லேட்டாக தான் எழுந்திரிப்பாங்க, லேட்டாக தான் தூங்குவாங்க. அந்த மாதிரி அமைப்பு குடும்பத்தில் யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நீதி நியாயத்தை பற்றி அதிகமாக பேசக்கூடிய நபராக இருப்பாங்க. அடுத்தது 3ஆம் இடம்ங்கிறது இளைய சகோதர சகோதரி மற்றும் மாமனாரை குறிக்கக்கூடியது. இது சுக்கிர பகவான் வருவாங்க. ராசிக்கு 12ல் இருக்கிறாங்க. இந்த 3ஆம் இடத்தை கேது பகவான் பார்க்குறாங்க, செவ்வாய் பகவான் பார்க்குறாங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் தம்பி, தங்கச்சி அல்லது மாமனாருக்காண்டி கொஞ்சம் விரைய செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஓகேங்களா? அவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பயணங்கள், ஆன்மீக சம்மந்தப்பட்ட பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது பல் அல்லது கண் சம்மந்தப்பட்ட தொந்தரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி அவங்க ஒரு விதமான அதிகார தோரணத்தில் பேசக்கூடிய அமைப்பும் உண்டு இவங்களுக்கு. அதே மாதிரி தொழில் செய்யலாம் அப்படிங்கிற ஆர்வங்கள் அதிகமாக வரும். அதனால கூட முதலீடு செய்கிறது உங்கள்கிட்ட சிம்ம ராசி நேயர்கள்ட்ட பணம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 4ஆம் இடம்ங்கிறது தாயை குறிக்கக்கூடியது. செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாங்க. இந்த 4ஆம் இடத்தை செவ்வாயும் குருவும் சேர்ந்து பார்க்குறாங்க. தாயோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். ஓகேங்களா? அதே மாதிரி தாய் பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா தீர்த்த ஸ்தல யாத்திரைக்கு செல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் உண்டு. அப்போ குடும்பத்தோடு போயிட்டு வந்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு சிறப்பாக இருக்கும். 4ஆம் இடம்ங்கிறது வீடு வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம். வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வாங்கலாம். நல்ல அமைப்பு உண்டு.
அடுத்தது 5ஆம் இடம்ங்கிறது குழந்தையை குறிக்கக்கூடியது. 5ஆம் இடம் குரு பகவான் 12ல போய் மறைஞ்சிருக்கிறாங்க. அப்போ குழந்தைகளுக்கு வந்து ஆரோக்கியத்துல நிச்சயமாக கவனத்தை வந்து நீங்க வந்து செலுத்த வேண்டும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சோம்பேறித்தனம் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. சரியா சாப்பிட மாட்டாங்க, சரியா தூக்கம் வராது. இதுல சின்ன சின்ன இடையூறுகள் வந்து சந்திப்பாங்க சிம்ம ராசியில பிறந்த குழந்தைங்களுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு பரிசு பொருளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லது புகழ்பெற்ற மனிதர்களோட தொடர்பும் கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா சூரியன், புதன், சந்திரன் பார்க்கறனால இந்த அமைப்பு வந்து உண்டு. இடமாற்றமும் சில பேர்த்துக்கு வந்து கொடுக்கும். பயணங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. குழந்தை பாக்கியம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் தாமதம். ஆனால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் வந்து கொடுத்துரும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கெட்ட பேர், அவச்சொல், அவமானத்தை வந்து சந்திப்பாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சிம்ம ராசியில் பிறந்த வரைக்கும். இப்போ இதோட தொடர்ச்சியை வந்து நம்ம வந்து நாளைக்கே வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம புதுசாக பார்க்கக்கூடிய நேயர்கள் வந்து ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண் 12 ராசிக்கும் நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிறத சொல்கிறேன். வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பர்மனெண்ட் மார்க்கர் வந்து வாங்கிக்கிங்க. உங்கள் ராசி அல்லது லக்னத்துக்கு உண்டான நம்பரை வந்து மணிக்கட்டில் வந்து எழுதுங்க. எழுதும்போது உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கோரிக்கையை வந்து மனதில் நினச்சிட்டு எழுதினாவே 100 நாளில் நிச்சயமாக நடக்கும். இப்போ மேச ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து நம்பர் வந்து இன்னைக்கு வந்து 42ங்கும்போது இந்த மாதிரி வந்து கையில் வந்து எழுதிக்கிட்டாவே போதும். அப்போ நம்ம வந்து என்ன தேவையோ நம்ம அதை வந்து சொல்லிட்டு எழுதணும். ஓகேங்களா? இப்போ ஒரு சில பேருக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் வேணும், அதே மாதிரி இடம் வாங்கணும், டிரான்ஸ்ஃபர் வேணும், கார் வாங்கணும், பங்களா வேணும், கொடுத்த பணம் வேணும். இது மாதிரி எண்ணற்ற கோரிக்கை உங்களுக்கு வந்து இருக்கலாம். இது ஒன்றொன்னா சொல்லிட்டு வந்து நிறைவேற்று பண்ணிக்கணும். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண் 54. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 72. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 41. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 73. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 74. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 85. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 80. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 06. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 10. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 04. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 14. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 42. இவை அனைத்தும் காமனான எண்ணு தான். உங்க ஜாதகப்படி நீங்க அதிர்ஷ்டமான மொபைல் நம்பர் வச்சிருக்கீங்களா, அதிர்ஷ்டமான பாஸ்வேர்ட் நம்பர் வச்சிருக்கீங்களா, பணத்தை ஈர்க்கக்கூடிய நம்பர் உங்கள்கிட்ட இருக்கா அப்படி தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண் கணித வித்தகர் லால்குடி செந்தில்.